வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சினி முகமது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லென்த் அப்படிங்கிறா என்னென்னா ஒரு நேர்கோடு அளவீடுகளை நம்ம அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் தான் இன்ச், ஃபீட், மீட்டர், கிலோமீட்டர், மைல். குறிப்பாக சொல்லப்போனால் ஏரியா சாலைகளில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் இவ்வளோ கிலோமீட்ரு, ஒரு பெட்ரோல் பல்க் உள்ள தூரத்தில் இருக்குது, ஒரு ஹோட்டல் உள்ள தூரத்தில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 500 மீட்டர், 2 கிலோமீட்டர். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் இவ்வளோ தூரம், இத்தனை கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம லென்த் வைஸாக கால்குலேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம அளவீடுகளை எடுத்துக்கலாம். செகண்ட் என்னென்னா பரப்பளவு, ஏரியா என்னென்னா 2 அளவுகளை ஏபி, இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிங்கிற அளவை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வேல்யூ தான் ஏங்கிற வேல்யூ. பிங்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸாம்பிள் 2 × 2 அப்படிங்கிற 4. இதே ஏரியா நம்ம பரப்பளவு தெரிஞ்சிடும் 4 அப்படின்ட்டு. இதே ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 அடி, 3 அடி அப்படின்னு பரப்பளவு கொடுத்துருப்பாங்க. 2 × 3 2 × 3 6 ஸ்கொயர் ஃபீட். அதே போல் 10க்கு 10 அப்படிங்கிற அளவு கொடுத்துருந்தாங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட். அப்போ 100 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு சதுரம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு சதுரம்னு நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இதே போல் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் மீட்டர் 1 ஸ்கொயர் மீட்டர், 2 ஸ்கொயர் மீட்டர், 3 ஸ்கொயர் மீட்டர் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி 1 மீட்டரு இன்ட்டு 1 மீட்டர். 1 மீட்டர் அளவுள்ள 2 அளவுகளை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், 1 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 10.76 ஸ்கொயர் ஃபீட். இந்த அளவு எப்படி வந்துச்சு அப்படிங்கன்னா, ஒரு மீட்ரு 3.2808 ஃபீட்டு ஒரு மீட்ரு. அப்போ மீட்ரு ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம்ஸ் நம்ம என்ன செய்யணும், மீட்ரு ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் என்ன செய்யணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும் இந்த வேல்யூவை. 3.2808 இன்ட்டு 3.2808 இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா 10.763 ஸ்கொயர் ஃபீட். இதுதான் ஒரு மீட்டர் ஸ்கொயர் வேல்யூ. சரிங்களா, 1 மீட்டர் ஸ்கொயர் வேல்யூ. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கன அடி. எல்லாருக்கும் ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தப்போ எப்படி கண்ணாடி எப்படி எடுத்திருந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு க்யூப்பில் ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னா 1 அடி, சரிங்களா, நீளம், அகலம், உயரம். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிஎஃப்டி, ஒரு கண்ணாடி. இது ஒரு மீட்ரு க்யூப் அப்படின்னா என்னென்னா, 1க்கு பதிலாக 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு க்யூபோட கொள்ளளவு தான் ஒரு m3. அப்போ லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு, அதாவது நீளம், அகலம், இந்த உயரம், ஹைட்டு, இதை மல்டிபிள் பண்ணுற வழி. லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு, இதை மல்டிபிள் பண்ணோம்னா
அப்போ 1 மீட்ரு அப்படின்னா 1 × 1 × 1, அப்போ 1 மீட்ரு, 1 மீட்ரு க்யூப்பு. அப்போ 1 மீட்ரு க்யூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 மீட்ரு அப்படின்னா 3.2808 ஃபீட்டு. 1 மீட்ரு என்பது இந்த வேல்யூ. அப்போ இதை வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம், இன்ட்டு 3 டைம்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற வேல்யூ என்னென்னா 35.31 CFT கிடைக்கும். இதுதான் ஒரு M3. ஒரு M3 நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதாவது 3.2808 ஃபீட் வேல்யூ வந்து 3 டைம் அப்படியே 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 35.31 CFT கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு கன அடி என்னங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட, 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட கண்டெய்னரோட க்யூபோட கொள்ளளவு தான் ஒரு கனஅடி. ஒரு யூனிட் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுங்கிறது 100 CFT, 100 கனஅடி. அப்போ ஒரு யூனிட்டுங்கிறது 100 CFT அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கனஅடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு யூனிட்டில் எத்தனை கன அடி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு யூனிட் எத்தனை M3 அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன். ஒரு யூனிட் வந்து 100 CFT டிவைடட் ஒரு M3 எத்தனை CFT அப்படின்னா 35.31 CFT. இதோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 டிவைட் பண்ணோம்னா 2.83 M3. இதுதான் இந்த வேல்யூ தான் ஒரு CFT எவ்வளோ கனஅடி, எத்தனை M3 இருக்குது அப்படிங்கிறத, ஒரு யூனிட் வந்து எத்தனை M3 இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான முறை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்டில் வந்து காங்கிரீட் அளக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். லென்த் வைஸ், பிரெத் வைஸ், டெப்த் வைஸ் நம்ம எடுத்துகிட்டு CFTயில் எடுத்துருவோம். CFTயில் எடுத்தோம் அப்படின்னா அதை M3க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீட்டரில் எடுத்திருந்தோம்னா கனஅடிக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் இந்த மெத்தட் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் அந்த மெத்தட் நம்ம போட முடியும். ஸோ அதுக்கான ஒரு டெரிவேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் குறிப்பிட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோ லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க.